மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 11 பாயிண்ட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 24,364ல் க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்றுக்கு எல்லா செக்டாருமே கொஞ்சம் மார்ஜினலி ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ ஃபார்மா தான் கொஞ்சம் மைனஸில் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ ஆட்டோ வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிருக்கு. நம்ம பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். ஸோ நிஃப்டி வந்து 21,800லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி ரேலி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து 24,364ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் கண்டினியூஸாக ரேலி வந்ததுனால நான் கொஞ்சம் கீழே வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ 24,100 வரைக்கும் கீழே வந்துட்டு அதுக்கு மேலே போகலாம். ஏன்னா குளோபல் கியூஸு சரியாக இல்லை. இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி கூட பெருசாக ஓப்பனிங் காட்டல, ஃப்ளாட்டாக தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற சப்போர்ட் வந்து 24,100. ரெசிஸ்டன்ஸ் வந்துன்னு பார்த்தீங்கன்னா 24,500 வரைக்கும் போகும். ஸோ இமீடியட் சப்போர்ட்னா 24,300 பிரேக் நேற்றுக்கு கூட ஒரு லெவலில் ரொம்ப கீழே போயிட்டு 24,300 ப்ரீச் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி வந்துருந்துச்சு மார்க்கெட். இந்த லெவல்லையே எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கொஞ்சம் காஷியஸாக தான் இருக்கணும். ஸோ இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் காஷியஸாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. நேற்றுக்கு எஃப்ஐஐ நெட்டாக 1,059 கோடி விற்றுருக்காங்க. ஸோ டிஐஏ 2,966 கோடிக்கு நெட்டாக வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக 3 டேஸாக வாங்கிக்கிட்டு இருந்த எஃப்ஐஐ இன்றைக்கி விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விற்கிற ஸ்ட்ரிக் இன்னும் எவ்வளோ நாளைக்கு கண்டினியூ ஆகும்னு தெரியாது. இண்டெக்ஸ் லெவலில் ஸ்டில் அவங்க ஷார்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கில் மட்டும்தான் கொஞ்சம் லாங்காக இருக்காங்க எஃப்ஐஐஸ். ஸோ அதானி கிட்ட இருந்து ஒரு நியூஸு. அதானி பவர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாக் இன் அதானி குரூப். இவங்க வந்து நியூக்ளியர் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரூட் ஆயில் க்ரைசிஸ் அந்த ப்ரைஸ் எல்லாம் இது பண்ணுறதுக்காக கான்ஃபிடன்ட் பண்ணுறதுக்காக இவங்க இந்த ப்ரைஸை ஏற்றிருக்காங்க. ரேசர்பே ஐபிஓ வர்றதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய என்டையர் டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதெல்லாம் நல்லதில்லை, ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். இந்தியாவில் பேங்க் டெபாசிட்ஸ் ரேட்ஸ் வந்து 10 to 12% நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெபாசிட்ஸ் அதிகமானால் ஷேர் மார்க்கெட்லேருந்து அமௌண்ட் வெளியே போகுதுன்னு அர்த்தம். பட் பேங்க் ஸ்ட்ராங்க் ஆகும், கிரெடிட் க்ரோத் நல்லாயிருக்கும். யூஎஸ் மார்க்கெட்டில் நீங்கள் எல்லிலி பார்க்கலாம். அவங்க வந்து ஒரு நல்ல டீல் அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ 7 பில்லியன் டீலில் வந்து கொலோனியான்ற ஒரு ட்ரக் மேக்கரை வாங்கியிருக்காங்க. மார்ச் மாதத்தில் இந்தியாவுடைய 8 கோர் செக்டாரில் 4 கோர் செக்டார்ஸு 4%, 0.0% டிக்ளைன் ஆகிருக்கு. இது 19 மாதம் லோவில் மார்ச் மாதத்தில் இருந்திருக்கு. இந்த செக்டார்ஸில் ஸ்டீலும் சிமெண்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அதர் செக்டார்ஸ் லைக் கோல், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இவங்களாம் இன்னும் சரியாக பண்ணலை. டாடா கன்சியூமர்ஸ் அவங்களுடைய காஃபி ப்ரைஸஸ்லாம் ஏற்றிருக்காங்க, அவங்களுடைய மெனு ப்ரைஸஸ்லாம் ஏற்றிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஓவர் வேல்யூட் கம்பெனி, இதெல்லாம் நம்ம வாங்க வேண்டாம், வெயிட் பண்ணலாம். ஸோ சிப்லா வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு நேற்றுக்கு. அவங்களுடைய ஒன் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் இதில் கொஞ்சம் அப்சர்வேஷன் கொடுத்துருந்தாங்க யூஎஸ்எஃப்டிஏ. பட் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகிரும். அதெல்லாம் மானிட்டர் பண்ணாலே சரியாக போயிடுன்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ யூஎஸில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 100 200 இது கீழே இறங்குச்சுன்னா கண்டிப்பாக வாங்கலாம் 1000 ரேஞ்சில். இன்றைக்கி ஹெச்ஏஎல் டெக்னாலஜிஸ் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நான் இந்த எம்டார் டெக்னாலஜிஸுங்கிற ஒரு வெரி ஹைலிவாக ஒரு வேல்யூட் கம்பெனியை வச்சுருக்கேன். பட்டு இவ்வளோ வேல்யூவேஷனில் இருந்தாலுமே இந்த ஸ்டாக்கு எனக்கு டபுளாக இருக்குது. ஸோ நம்ம வேல்யூவேஷனை மட்டும் பார்க்கக்கூடாது, அதோடைய பிஸ்னஸையும் பார்க்கணும். ஸோ எம்டார் டெக்னாலஜி வந்து ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் ப்ளஸ் டிஃபென்ஸில் இவங்க இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ப்ளூம் எனர்ஜியிலேருந்து பார்ட்னர்ஷிப் வந்திருக்குன்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஹீட் வேவ் வரும் அப்படிங்கிறதுனால இந்த பவரும் ஏசி ஸ்டாக்ஸும் ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் நல்ல கம்பெனிஸு, அண்டர் வேல்யூடில் இருக்கிற கம்பெனிஸை பார்த்து வாங்க ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்டிபிசி வாங்கலாம் கம்பேர் டு டாடா பவர். வோல்டாஸ் வாங்கலாம் மற்ற ஏசி கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்பொழுது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இந்த வீக் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க.
ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் நல்ல ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்டும் 2 கம்பெனியும் ஒரே மாதிரி ரூ. 12 15 மாதிரி டிவிடெண்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ யூஎஸ் ஈரான் பற்றி பிரச்சனையை பார்ப்போம். ஸோ யூஎஸ்பி ஸ்டாக்குக்கு கூப்பிடுறாங்க. ஈரான் நீங்கள் முதல்ல அந்த இருக்கிற பிளாக்கேடு எங்களை முற்றுகை பண்ணியிருக்கிறத ரிமூவ் பண்ணுங்கள், அப்போ தான் பீஸ் ஸ்டாக்கு வருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் இன்னும் F-35 ஃப்ளைட் அடித்து நொறுக்கிட்டாங்க. ட்ரம்ப்பை ஒரு 4 மணி நேரம் ரூமில் வச்சு பூட்டிட்டு தான் ஒரு தகவல் வந்திருக்கு. சீஸ்ஃபயர் முடிஞ்சதுக்கப்புறம் பீஸ் ஸ்டாக்ஸ் எதுவும் வரலன்னா கண்டிப்பாக யூஎஸ் நிறையா பாம்பு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஸோ சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைன்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. பேட்டன்ஸ் அதிகமாக ஏஐயில் பண்ணியிருக்கிற கம்பெனி சைனா, யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்தியா கிட்டத்தட்ட 8வது இடத்துல இருக்குது, 138. ஸோ சைனா பார்த்திங்கன்னா 25,000 பேட்டன்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டன்ட்டுங்கிறது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மாதிரி. ஸோ இட்ஸ் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இதை வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல ரெவன்யூ க்ரோத் ஃப்யூச்சரில் அந்த பேட்டன்ட்டை யூஸ் பண்ணி ஏதாவது செஞ்சாங்கன்னா கிடைக்கும். சவுத் கொரியா பிரசிடெண்ட் இந்தியா வந்திருக்காங்க. ஸோ இதில் சாம்சங் சேர்மன், சவுத் கொரியா பிரசிடெண்ட், அப்புறம் நம்ம பிஎம் ஒரு செல்ஃபி எடுத்திருக்காங்க. ஸோ சாம்சங் சவுத் கொரியன் கம்பெனி இந்தியாவில் ஏதாவது மேற்கொண்டு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்களான்றதை பார்க்கணும். இந்த டீல் நடந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கேபாப்பு, ட்ராமாஸ் இதெல்லாம் இந்தியாவில் நல்லா ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. சவுத் கொரியா பிரசிடெண்ட்ஸ் கூட நம்ம பிஎம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மோரோவர் இந்தியன்ஸுக்கு சவுத் கொரியன்ஸ் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, இன் ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ நம்மளும் சவுத் கொரியாவும் சேர்ந்து ஏதாவது நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த டாக்கில். யூஎஸ் ஈரானுடைய கார்கோ ஷிப்பை அட்டாக் பண்ணி சீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் ஈரான் கடுப்பாக இருக்காங்க. ஸோ நேற்று யூஎஸ் மார்க்கெட்டு மைனஸில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. நாஸ்டாக் 187 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிருக்கு. S&P 500 ஒரு 18 பாயிண்ட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ டவ் ஜோன்ஸ் ஒரு 22 பாயிண்ட்டு குறைஞ்சி ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டும் இந்த மாதிரி நெகட்டிவாக ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நல்ல லார்ஜ் கேப் கம்பெனிஸை பார்த்து பிக் பண்ணி அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்குங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.